அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, அ ஏலாதியை குறித்த பதில்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல ஏலாதியை குறித்த கேள்விகள் பார்த்தோம். இந்த வீடியோல அதனுடைய பதில்கள் தான் பார்க்க போறோம். ஏலாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா, கனிமேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர் தான் கனிமேதாவியார். கனிமேதாவியார் எந்த நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. இவர் வாழ்ந்த காலம் 5ஆம் நூற்றாண்டு. 4வது கேள்வி, திணைமாலை 150னுடைய ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். ஏன் இங்க நம்ம திணைமாலை 150 நூலை சொல்றோம் அப்படின்னா, ஏலாதி எழுதிய கனிமேதாவியாரும், திணைமாலை 150 நூலுடைய ஆசிரியரும் ஒருவரே அப்படின்றதுனால, இந்த கனிமேதாவியரை குறித்து நாம இந்த திணைமாலை 150 எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ திணைமாலை 150 எழுதியவரும் கனிமேதாவியரே. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 5வது கேள்வி, 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று எது? ஏலாதி. ஏலாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னா 81 வெண்பாக்களை உடையது. 81 வெண்பாக்களை உடையது தான் இந்த ஏலாதி நூல். ஏலாதி கேள்வி பார்க்கலாமா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்று கூறும் நூல் எது அப்படின்னா ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்று கூறும் நூல் ஏலாதி. இலக்கண குறிப்பை பாருங்க. 8வது கேள்வியில பழியில்லா மன்னன். பழியில்லா மன்னன் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ பழியில்லாத மன்னன். ஸோ அதனால இது வந்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பழியுள்ள மன்னன் இல்லை, பழியில்லா மன்னன் இருக்கிறதுனால ஸோ எதிர்மறை பெயரெச்சம். பிரித்து எழுதுக. 9வது கேள்வி, வழி ஒழுகி அப்படின்னா வழி கூட்டல் ஒழுகி. 10 பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆசார கோவை. ஏலாதி, ஆசார கோவை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். ஸோ இந்த 4 நூல்கள்ல பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா ஆசார கோவை. ஏன் நம்ம இதை பொருந்தாத நூல்னு சொல்றோம்? ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் இது 3 நூல்களும் மருந்து பொருட்களை சார்ந்த நூல்கள். ஆசார கோவை மருந்து பொருட்கள் சார்ந்த நூல் அல்ல. அதனால நம்ம ஆசார கோவையை பதிலாக எடுத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் எல்லாமே மருந்து பொருட்களை சார்ந்த நூல்கள். அடுத்து வணங்கி 11வது கேள்வி, வணங்கி வழியொழுகி மாண்டார். இந்த தொடர்ல மாண்டார் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? மாண்டார்ன்றதுக்கு என்ன பொருள்? மாண்புடைய சான்றோர். மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர். 12வது கேள்வி, நுணங்கி நூல் நோக்கி இழையா. இந்த தொடர்ல நுணங்கி என்பதனுடைய பொருள் என்ன? நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு. நுணங்கினா நுண்ணறிவு. 13 சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஏலாதி. ஸோ ஏலாதி வந்து சமண சமயம். அந்த ஆசிரியர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்ன்றதுனால அவர் அதை பேஸ் பண்ணி தானே நூல் எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கொல்லாமை அப்படிங்கிற உயரிய கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லக்கூடிய நூல் இந்த ஏலாதி தான். 14வது கேள்வி, ஏலம் எனும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்ட நூல் ஏலாதி. ஸோ ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே அதில் வந்துடும். ஏலத்தை ஆதியாக கொண்டது. அந்த மருந்து பொருட்களை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஏலம் எனும் மருந்து பொருட்களை முதன்மையாக கொண்ட நூல் ஏலாதி. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை உடையது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை உடையது. அதனால ஏலாதி 81 வெண்பாக்களை உடையது. ஓகேங்களா? ஸோ 16வது கேள்வி, மருந்து உடற்பிணியை போக்குவது போல இந்த நூலினுடைய நற்கருத்துக்கள் கற்போரினுடைய அறியாமையை அகற்றும். மருந்து வந்து எப்படி ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருந்து உட்கொள்ளும் பொழுது அந்த உடற்பிணியை அது போக்குகிறதோ, அதுபோல இந்த நூல்ல இருக்கிற நல்ல கருத்துக்கள் இந்த நூலை கற்பவர்களுடைய அறியாமை எனும் பிணியை போக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த நூல் அப்படின்னா ஏலாதி. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ல வந்து ஏலாதி இருக்கு, திரிகடுகம் இருக்கு, சிறுபஞ்சம் மூலம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஏலாதி அப்படின்றது உங்களுடைய பதிலாக இருக்கும். அடுத்தது 17 வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல். இப்பாடல் ஏலாதி நூலினுடைய எத்தனையாவது பாடல்? 59வது பாடல். 18 பழியில்லா மன்னன் எது போற்றும்படி வாழ்வான்? நூல்கள் போற்றும்படி வாழ்வான். சம்டைம்ஸ் நம்ம என்ன யோசிப்போம்? பிற நாட்டவர் மற்றவர்கள் போற்றும்படி வாழ்வாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா எது போற்றும்படி வாழ்வாங்க அப்படின்னா நூல்கள். ஏன்னா நல்ல ஒரு பழியில்லா மன்னன் அப்படி இருக்காரு அப்படின்னா அதை குறித்து சில நூல்கள் அல்லது காப்பியங்கள், புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை படித்து தான் அடுத்த பல 100 வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள், ஓ இந்த மன்னன் இப்படியெல்லாம் வாழ்ந்தாரா அப்படின்னு அவங்க அதை கற்றுக்கொள்வாங்க. ஸோ அதனால நூல்கள் தான்
அந்த ஒரு பழியில்லா மன்னன் வாழ்ந்தான் அப்படின்றதுக்கு ஒரு போற்றக்கூடிய ஒரு சான்று. அதனால நூல்கள் அப்படின்றது பதில். அதனால பழியில்லா மன்னன் எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு கேட்டா, நூல்கள் அப்படின்றத நம்ம பதிலாக எழுத வேண்டும். 19வது கேள்வி. 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மருந்து பெயர்கள் கொண்ட அறநூல்கள்ல பொருந்தாதது எது? ஸோ மருந்து பொருட்கள் பெயர்கள் கொண்ட அறநூல்கள்ல பொருந்தாதது நான்மணி கடிகை. ஸோ எல்லாமே அறநூல்களா இருந்தாலும் கூட, இது வந்து நான்மணி கடிகை அப்படின்றது மருந்து பொருள் சார்ந்த நூல் கிடையாது. ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் மருந்து பொருள் சார்ந்த நூல் நான்மணி கடிகை கிடையாது. 20வது கேள்வி. 9 என்ற எண்ணை தொண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். 9 என்ற எண்ணை தொண்டு என குறிப்பிட்டவர் கனிமேதாவியார். 21 தமிழுக்கு அருமருந்து போன்றது எந்த நூல் அப்படின்னா ஏலாதி. ஏலாதி பாடல்ல வரக்கூடிய அறக்கருத்துக்கள் எத்தனை? 22வது கேள்வியில 6 அறக்கருத்துக்கள் இருக்குது. 23வது கேள்வி. ஏலாதி இயற்றப்பட்ட காலம் கடைச்சங்க காலம். கடைச்சங்க காலம். ஏலாதி ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன? அவர் ஆக்சுவலா கனி மேதாவியார் நூலினுடைய ஆசிரியர். அவருடைய இயற்பெயர் கனி மேதையர். கனி மேதையர். மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் ஏலாதி. ஸோ இதுவரையிலும் நம்ம 25 கேள்விகள் ஏலாதி நூலிலிருந்து அதனுடைய பதில்களை பார்த்தோம். கேள்விகளும் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல போட்டிருக்கிறோம். நீங்க அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. தொடர்ந்து எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். Thank you so much for watching.